ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கைல்மாம் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேக் போட போகிறேன். இது வந்து வடித்த தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட ஹேர் வந்து சாஃப்ட் பண்ணும், திக்னஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது வந்து நம்மளை சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது, ஹேருக்கு ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ரைஸ் வந்து வடித்ததுக்கப்புறம் வர வாட்டர். இது வந்து கழுவுனதுக்கப்புறம் எடுப்போமே, அது கிடையாது. இது வந்து பாயில் பண்ணி எடுத்த வாட்டர். இந்த வாட்டரோட நான் வந்து இந்த டேப்லெட், வைட்டமின் இ டேப்லெட், இதை வந்து போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஹேரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். இதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த வைட்டமின் இ, அந்த ஆயில் வந்து இதில் போட்டிருக்கேன். வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வைட்டமின் இ வந்து ஹேருக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்தான பொருள். இது வந்து நம்ம ஹேருக்கு டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆயிலில் கலந்து, இல்லை ஹேர் பேக்கில் அந்த மாதிரி கலந்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ரைஸ் பாயில்டு வாட்டரும் வைட்டமின் இ கேப்சூலும் வந்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன் வந்து ஹேருக்கு. இது வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா, நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஹேர் பேக் இல்லாத சமயத்தில் நான் வந்து இந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம வந்து வெறும் வாட்டர் யூஸ் பண்ணாலும் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான். நான் வந்து எப்போவுமே வந்து இந்த வைட்டமின் இ கேப்சூல் வந்து போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஹேருக்கு வந்து ரொம்ப திக்னஸும் சாஃப்ட்டும் கொடுக்கும். அப்படி வைட்டமின் இ கேப்சூல் கிடைக்காத சமயத்தில் வெறும் பாயில்டு வாட்டர், அதுவும் ஹேர் பேக் வந்து எதுவும் என்னால் போட முடியல அப்படின்னும்போது நான் வந்து இந்த பாயில்டு வாட்டர் வந்து ஹேருக்கு போட்டு யூஸ் பண்ணுவேன். அதுவும் எனக்கு இப்போ தான் 10 டேஸ் தான் ஆகுதா, இந்த 10 டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து மறுபடியும் ஹேர் பேக்கில் போட ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா. அதனால் எடுத்தோடனே மறுபடியும் கோல்டு ஆகிற மாதிரி எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இது வந்து நம்மளுக்கு எதுவும் செய்யாது. இது வந்து நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லது, நமக்கும் எதுவும் ஆகாது, கோல்டு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. அதனால் வந்து என்னுடைய சேஃப்டிக்காகவும் இப்போ ஒரு 2-3 வீக்ஸ்க்கு இதுதான் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உடம்பு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நம்ம ஸ்கேல்பில் படுற மாதிரி போட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஸ்க்ரப் பண்ண மாதிரியும் இருக்கும், ஹேருக்கு மசாஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸ்க்ரப்புன்னு சொல்லிட்டேன். இது வந்து ஃபேஸுக்கு போடுறது ரொம்ப நல்லது. நான் லாஸ்ட் வீக் வந்து வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் இந்த பாயில்டு வாட்டரும் இந்த வைட்டமின் இ கேப்சூலும் போட்டிருந்தேன். எனக்கு இங்கெல்லாம் அப்படியே பொறியாக இருந்தது, இந்த ஃபீவர் வரவோ. இப்போ எனக்கு இல்லை பாருங்கள், போயிடுச்சு ஒரே 1 வீக்லேயே. இப்போ இந்த பிளாக் மார்க் மட்டும் போகணும். இப்போ இதில் எதனா மிச்சமாச்சுன்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு போடலாம். என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் உப்பு போட்டு தான் வடிப்போம், அதனால் கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் வந்து இந்த ஆயிலெலாம் வந்து ப்ரஷ் மாதிரி இருக்கும், அப்படி வச்சு ஸ்கால்பில் போடுற மாதிரி அது யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான். ஆனால் வந்து அதில் அந்தளவுக்கு நம்மளால் மசாஜ் பண்ண முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஹேருக்கு. இப்போது ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம். இந்த பேக் சைடில் என்னென்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து எடுக்கிறதுனால பேக்கில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு போயிருக்காது. அதனால் இப்படி 2ஆக பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஓகே. இப்போது ஹேருக்கு இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் பார்க்கலாம். ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறது.
இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த நம்ம வந்து ஹேர் பேக் போடுறத விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கும் ஈஸி. நம்ம வீட்டில் இது வந்து எப்போவுமே அவைலபிளாக கிடைக்கிற ஒரு விஷயம் தானே. நம்ம வந்து அதையும் இதையும் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எங்களாலலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து இந்த பாயில்டு வாட்டரையே எடுத்து ஹேர் பேக்காக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்க்ரீடியண்ட் வைட்டமின் கேப்சூலும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அது இல்லாதவங்க வெறும் இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கு. நல்லா இன்னி வரைக்கும் தேய்ச்சிட்டு நம்ம நேற்று தான் வேறு ஆயில் வச்சோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து போட்டு ஒரு கொண்டை போட்டாச்சு, அவ்வளோதான். இது அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அதுக்கு மேலே நம்ம வந்து விடுறதும் விடாததும் உங்களோட ஹேர் பொறுத்து. எனக்கு வந்து எந்த ஒரு ஹேர் பேக்காக இருந்தாலும் 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே ஆகிட்டோன்னா எனக்கு கோல்ட் எஃபெக்ட் ஆகிடும். அடுத்து வந்து ஸ்கின்னுக்கு போட போகிறேன். எனக்கு வந்து இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து நெக்கு தெரியுதா, நெக்கு வந்து ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபீவர் வந்து எனக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் அதிகமாகிடுச்சு. இது வந்து லாஸ்ட் வீக்கே வந்து நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும்போது போட்டேன். அதனால் இந்த பொறியாக இருந்ததெல்லாம் ஃபேஸில் அதெல்லாம் போயிடுச்சு. இந்த 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 இடமும் எனக்கு இந்த இடமும் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது ஸ்கின்னில். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. இதுக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. நான் வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட பார்த்து அதுக்கான மருந்தும் எடுத்து கொஞ்ச நாள் போன மாதிரி போகுது, மறுபடியும் வந்தது. இது வந்து மங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியல உங்களுக்கு யாருக்குன்னா இதுக்கான ஃபேஸ்க்கு. எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு, அதுக்கேற்ற மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு யாருக்குன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் எதனா டிப்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாத ஒரு ஸ்கின் பேக்கும் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் முக்கியமாக இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்கின் பேக்காக இருக்கும். நம்ம வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இது போட்டு யூஸ் பண்ணுறது, வீக்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் தெரிஞ்சுது இது போட்டு. நான் வந்து ஹேருக்கு தான் எப்பவுமே போடுவேன், ஸ்கின்னுக்கு போட்டதில்லை. ஆனால் லாஸ்ட் வீக் தான் போட்டேன். ரொம்ப வந்து இந்த ஹீட்டுக்கு நம்ம டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பிம்பிள்ஸ் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இது போட்டு எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் உடனே கம்மியாகிடுச்சு எனக்கு. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ஃபேஸுக்கு போடும்போது காதுக்கும் போடுவேன். ஏன்னா நம்ம காதை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அது மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம காதுக்கும் போடணும். நம்ம இப்படி தேய்க்கக்கூடாது, இப்படி அப்வர்டில் தான் தேய்க்கணும் அந்த கன்னத்துக்கெலாம். கொஞ்சமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் வந்து ஒரு
ஒரு நல்ல ஒரு ஹேர் பேக், ஒரு ஸ்கின் பேக் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக்கு. நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்ம வந்து கிடைக்கல, செம்பருத்தி இலை, பூவு, அது மாதிரி வெந்தயம் அந்த மாதிரி நம்மளால் ஊற வச்சு எதுவுமே வந்து அரைச்சி போட முடியாது அப்படின்றவங்க வந்து இதை வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே நம்ம சாதம் வடிப்போம், அந்த தண்ணி நம்ம வீட்டில் இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து இப்படி இப்போ ஃபேஸ் அண்ட் ஸ்கின் நம்ம ரெண்டுமே வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த பேக்கு. இது வந்து நான் வந்து என்னோடய ஹேர் ஃபால் ஆன சமயத்தில் வந்து நான் ஹேர் வந்து வளர்க்கணும் அப்படின்னும்போது நான் எடுத்த ஹேர் பேக்ஸில் இதுவும் ஒன்று. நம்ம வந்து இது வந்து குடிக்கிறதும் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து என்னென்ன செய்யும்னா, நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும், பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இதில் வைட்டமின் இ கேப்சூலும் போட்டிருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் மார்க்ஸ் அதெல்லாம் போகிறதுக்கு ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேருக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும். நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக்னால் அது வந்து இந்த ரைஸ் பாயில்டு வாட்டர் வித் வைட்டமின் கேப்சூல் தான். நான் வந்து இதை யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் இருக்கிறதுனால இப்போ எனக்கு ஹேர் ஃபால் இருக்கும்போது நான் இதை வந்து திரும்ப யூஸ் பண்ணுறேன். இப்போது வந்து எனக்கு வந்து என்னோடய ஹெல்த் கண்டிஷனுக்கு நான் வந்து எந்த ஒரு ஹேர் பேக்கை இப்போ அரைச்சி என்னால் போட முடியாது. போட்டோன்னா எனக்கு மறுபடியும் அதெல்லாம் திரும்ப உடம்பு முடியாமல் ஆகிடுமோ கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி வந்து போடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இப்போ ஒரு 2-3 வீக்ஸ்க்கு நான் இதுதான் போட போகிறேன். எனக்கு இது போட்டு எனக்கு ரிசல்ட் இருந்திருக்கு, ஆல்ரெடி ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிருக்கு. அதனால் இப்போ நான் இதை திரும்ப போட போகிறேன். இப்போ எனக்கு ஹேர் ஃபால் இருக்கிறதுனால இப்போ இது வந்து நான் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு இதுதான் போட போகிறேன். இது போட்டுட்டு இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.